குளிர்பானத்துக்கும் பெஸ்டிசைட்ஸுக்கும் என்ன தொடர்பு? பெஸ்டிசைட்ஸ் அப்படின்றதுக்கு பூச்சிக்கொல்லின்னு அர்த்தம். பூச்சிக்கொல்லியை எதற்காக குளிர்பானத்தில் சேர்க்க வேண்டும்? அப்படி என்ன பூச்சிக்கொல்லி குளிர்பானங்களில் இருக்கிறது? இத பத்தி நம்ம எத்தனை பேர் யோசிச்சிருக்கிறோம்? பாஸ்பாரிக் ஆசிட். இது இந்தியாவில் விற்பனை செய்யக்கூடிய பெரும்பான்மையான குளிர்பானங்களில் கலக்கப்படுகின்ற ஒரு ரசாயனம். இது விவசாயத்தில பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. மேலும் துருப்பிடித்த கரைகளை நீக்குவதற்காகவும் அழுக்கு நீக்கியாகவும் பல விதங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட பாஸ்பாரிக் ஆசிடை எதற்காக குளிர்பானத்தில் சேர்க்க வேண்டும்? நம் மக்களிடம் ஒரு எண்ணம் இருக்கிறது. ஜங்க் ஃபுட் சாப்பிட்டோம்னா, மாமிச உணவுகளையோ அல்லது அதீத கொழுப்பு சத்து உடைய உணவுகளையோ சாப்பிட்டால் அது செரிக்க வேண்டும் என்றால் கோலா குடிச்சா சரியாயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அந்த செரிக்கும் வேலையை இந்த பாஸ்பாரிக் ஆசிட் தான் செய்கின்றது. உங்கள் உடலுக்குள் இறங்குகின்ற பாஸ்பாரிக் ஆசிட் உணவுகளை மாத்திரம் அரிப்பது கிடையாது, எலும்புகளையும் சேர்த்து அரித்துவிடும். மேலும் அது பல்லில் இருக்கக்கூடிய எனாமலையும் கரைத்து விடுவதால் தான் குடித்தவுடன் சிலருக்கு பற்கள் கூசுகின்றது. வெறும் வயிற்றில் தொடர்ந்து குடித்தால் அல்சரை ஏற்படுத்துகின்றது. மேலும் இதை குடிப்பவர்களை அடிமைகளாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே அதிகப்படியான காஃபின் இதில் கலக்கப்படுகிறது. ஆனால் இந்த உள்ளீடுகளை எல்லாம் பாட்டிலின் மேல் அச்சிடுவது கிடையாது. பூச்சி மருந்தின் விலையை விட இது மலிவாக இருக்கிறது என்பதற்காக வடநாட்டில் பல விவசாயிகள் தங்கள் வயல்வெளிகளில் இதை பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தி வெற்றி கண்டிருக்கின்றார்கள். தெரியுமா உங்களுக்கு? இப்படிப்பட்ட நச்சுத்தன்மை கொண்ட ஒரு குளிர்பானத்தை வளர்ந்துவிட்ட நாடுகளில் இவர்களால் எங்காவது விற்க முடியுமா? நடிகர் நடிகைகளை வைத்து கவர்ச்சிகரமாக விளம்பரம் செய்துவிட்டால் இந்தியாவில் விற்றுவிட முடியும் என்ற எண்ணம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு. ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்பு நம் அன்பிற்குரிய சகாயம் IAS அவர்கள் தனிப்பட்ட முறையில் பெப்சியினை ஆய்வு செய்து அது மனிதர்கள் அருந்துவதற்கு அருகதையற்ற ஒரு விஷப்பொருள் என்று ஆய்வு முடிவில் சொல்ல வந்ததை அடுத்து 8 பூட்டுகளை கொண்டு பெப்சி நிறுவனத்தை பூட்டி சீல் வைத்தார் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஐயா சகாயம் IAS போன்ற உத்தமர்களை நீங்கள் மதிப்பதாக இருந்தால் இனி குளிர்பானங்களை கையாளும் தொடாதீர்கள். அதையும் மீறி நீங்கள் குடிப்பீர்கள் என்றால் விளம்பரங்களின் மூலமாக பன்னாட்டு நிறுவனங்கள் கொடுக்கும் எதையோ வாங்கி குடிக்கின்றீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கிண்டியிலே இருக்கக்கூடிய ஆய்வகத்துக்கு அனுப்பி இது சரியாக நம்முடைய மனிதர்கள் அருந்துவதற்கு உகந்ததாக இருக்கிறதா என்று ஆய்வு செய்ய சொன்னேன். 3 நாளில் ஆய்வறிக்கை வந்தது. நல்லவேளை இவர்களால் அங்கே லஞ்சம் கொடுக்க முடியவில்லை. வந்தது ஆய்வறிக்கை. அந்த ஆய்வறிக்கையிலே குறிப்பிட்டது this is not fit for human consumption என்று. இது மனிதர்கள் அருந்துவதற்கு உகந்தது அல்ல என்கிற அந்த செய்தி இருந்தது. இறுதியாக முடிவெடுத்தேன். ஆங்கிலத்திலே ஒரு நாள் இரவு முழுவதும் உட்கார்ந்து 14 பக்கத்திற்கு ஒரு ஆங்கிலத்திலே உத்தரவை பிறப்பித்தேன். காலையிலே நம்முடைய செங்கல்பட்டு வட்டாட்சியரிடத்திலே சொன்னேன், நீங்கள் அந்த நெடுஞ்சாலைக்கு வந்து விடுங்கள். மதுராந்தகத்திலே மாமண்டூருக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பெப்சிக்கு நாம் செல்ல வேண்டும். வாருங்கள், வருகின்ற பொழுது சும்மா வராதீர்கள், 8 பூட்டுக்களோடு வந்து விடுங்கள் என்று சொன்னேன். சாதாரண நிறுவனமாக இருந்தால் 1 பூட்டு போதும். இது பன்னாட்டு நிறுவனம், அமெரிக்க நிறுவனம். எனவே 8 பூட்டுக்கள் தேவைப்பட்டது. 8 பூட்டுக்களோடு வாருங்கள் சொன்னேன். வேற வழியே இல்லை, ஒத்துழைக்க சொல்லுங்க, இல்லை என்றால் கைது செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று சொல்லுங்க. கைது செய்ய வேண்டும். அப்படியே போய் சொன்னார்கள். அவர்கள் ஒத்துழைத்தார்கள். 8 பூட்டு போட்டு பெப்சி ஆலை மூடப்பட்டது. 1999 மே மாதம். இத்தனை காலம் இருண்ட விழிகளை இயன்ற வரையில் திறந்து பார்த்து சுயத்தை இன்றே மீட்டெடுப்போம். அன்பு கொண்ட அறத்தமிழனாய் ஒன்றிணைவோம்.